ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, சண்டையும் சச்சரவுமோட மனசுல நிம்மதியை இழந்து வேதனையோட குழப்பத்தோட இருக்கிற. எதை இழந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ள நிம்மதி இருந்தா போதும்னு நீ நினைக்கிற. காசு பணத்தை பெருசா நினைக்கல, சொத்து சொகத்தை நீ பெருசா நினைக்கல. அந்த வீட்டுக்குள்ள திங்கிற சோத்துக்கு நிம்மதி இருந்தா போதும்னு நினைக்கிற உனக்கு அந்த நிம்மதி கிடைக்காமத்தான் இருக்கு. உன் கட்டிய உறவை பத்தி நான் பேசணும், உன்னோட மன வாழ்க்கைய பத்தி நான் பேசணும். ஒரு நேரம் நீ உன் மன வாழ்க்கையோட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறது சிலருடைய எண்ணமா இருக்கு. ஒரு காலகட்டத்துல நீயும் உன் கட்டிய உறவும் சந்தோஷமா நிம்மதியா இருந்த நேரமும் காலமும் இருக்குது. ஆனா அதையெல்லாம் திசை திருப்பி விட்டாச்சு. வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. குழப்பங்களும் வேதனைகளும் சண்டையும் சச்சரவும் அதிகமாயி போயிருச்சு. குழப்பத்தோட வேதனையோட இருக்க நீ இப்போ. உன் உறவை கைவிட்டு விடுவோமோ, நிரந்தரமா என்னை விட்டு போயிருமோன்னு வேதனையோட இருக்க. நீ எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்ப, உன் வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கணும்னு நினைப்ப. அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து அத்தனை பேர்த்தையும் நல்லாதான் பார்த்துக்கிற. ஆனா அந்த நிம்மதியை உனக்கு யாரு அங்க கொடுக்கறதா இல்லை. பதிலுக்கு உன்னை சங்கடப்பத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. உன் வீட்டுக்குள்ள நிம்மதி குலைஞ்சு போச்சு. உன் நிம்மதியை குலைக்கிறதும், உன்னோட உறவை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதும் யாருன்னு நீ குழம்பித்தான் இருக்க. இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமான்னு நீ இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்க. அதுக்கான விட உனக்கு கிடைக்கல. நீ விரும்பின மன வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ள கூடாதுன்னு சில கோடுகள் போட்டு அந்த கோட்டுக்கு நடுவுல உன்னை நிக்க வச்சிருக்காங்க. நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு கிடைக்கவே கூடாது. நீ விரும்புற உறவு உனக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு உன் கூட இருக்கிறவங்கள்ல இருந்து, உன்னை சுத்தி இருக்கிறவங்கள்ல இருந்து, அந்த உறவுக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறவங்கள்ல இருந்து அதுக்கு தடை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக மொத்தம் உனக்கு நிம்மதி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இங்க வேலைப்பாடா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா, பார்க்கிற வேலையில பிரச்சனை, செய்யற தொழில பிரச்சனை, போற பக்கமெல்லாம் உனக்கு எதிர்பார்த்தா இருக்கு. உன்கிட்ட சமாதானமா இருந்தவங்க கூட இப்ப உனக்கு எதிர்ப்பாதான் நிக்கிறாங்க. தொட்டதெல்லாம் பிரச்சனை, போன பக்கமெல்லாம் பிரச்சனை, நிம்மதிங்கிறதே இல்லை. வீட்டு வாசல்ல அடியெடுத்து வச்சா அக்கம் பக்கத்துல இருக்கிற பார்க்கிற பார்வையே உன்னை திரும்ப வைக்குது. அந்த அளவுக்கு உன் மேல பார்வை இருக்குது. இப்படி பிரச்சனைகளை சுமந்துட்டு இருக்கிற என் பிள்ளைக்கு சீக்கிரம் ஒரு விடிவு காலத்தை கொடுக்கணும்னு இந்த தாய் நினைக்கிறேன். உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கணும், உன் வேதனைகளை தீர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உன் எண்ணத்திலையும் தடை கொடுத்துட்டு இருக்குது. அந்த தீய சக்தி உன் எண்ணத்திலையும் தடை கொடுத்துட்டு இருக்கு. இந்த வேதனையெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு உன்னோட கர்மாவும் திட்டம் போட்டுதான் இது மாதிரி மனுஷர்களை உருவாக்கி உன் பக்கத்துல இழுத்துட்டு வந்துட்டு இருக்கு. நீ வேதனை அனுபவிக்கிறப்பவெல்லாம், நீ கண்ணீர் விடுறப்பெல்லாம் இந்த தாயும் கண்ணீர் விடுறம்மா. உன் வேதனைகளை பார்த்து நானும் கண்ணீர் விட்டுட்டு தான்ப்பா இருக்கேன். நீ அங்க அழுதுட்டு சங்கடமா இருக்கிறப்போ நான் மட்டும் இங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சையா? இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளில கூட உன்னை நினைச்சுத்தான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்னைக்கு உன் வேதனை தீரும்னு தான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன்.
அதை தீர்க்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேங்கிறது சத்தியம். ஓம் வேதனைய தீர்க்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேங்கிறது சத்தியம். அக்குருமக்காரங்க, அநியாயக்காரங்க, அவங்க எண்ணத்துல இருக்கிற தீய சக்திய அழிக்காம விட மாட்டேன் நான். ஓம் பக்கம் இருந்து அவங்கள திசை திருப்பி விட போறேன். நீ நினைச்சதை நடத்தி கொடுக்க போற. நீ எங்கிட்ட கேட்டதை உனக்கு கொடுக்க போற நான். இது சத்தியம், இது சத்தியம். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாள் உனக்கு நான் சத்தியம் செஞ்சு கொடுக்கறேன் நான். நீ நினைச்சதை நிறைவேற்றி கொடுப்பேன் நான். வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்தியை விரட்டணுமல்ல, இனி எந்த தீய சக்தியும் வீட்டுக்குள்ள வராம தடுக்கணுமல்ல. அதுக்காகத்தான் சொல்றேன், 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரம் செய். உன் பிரச்சனைக்கு இங்க பூஜைக்கு கொடுத்து இந்த நான் கொடுத்துட்டு இருக்கிற இந்த வலியையும் வேதனையும் அகற்ற இந்த பூஜைகளை செஞ்சு உன் வேதனையிலிருந்து உன்னை விடுவிச்சுக்கோ. தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுக்கறாங்க. ஒவ்வொரு அம்பா உன் மேல குத்திட்டு இருக்கு. நீயும் எடுத்து போடுற, மறுபடியும் வருது, எடுத்து போடுற, மறுபடியும் வருது. இப்படித்தான் அவங்க உனக்கு பாடுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. யாரு உன் உறவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சது? யாரு நீ விரும்புற உறவை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறது? யாரு நீ கட்டணும்னு நினைக்கிற அந்த உறவோட குடும்பம்தான். நீ கட்டிய அந்த உறவோட குடும்பம்தான் உன்னை பத்தின எண்ணத்தை திசை திருப்பி வேண்டாத எண்ணங்களை கொடுத்து உங்ககிட்ட இருந்து இப்ப பிரிச்சு வச்சிருக்குது. பிரிக்கணும்னு நினைக்குது. கவனமா இருந்துக்கோ, கவனமா இரு, செயல்ல கவனமா இரு, வார்த்தையில கட்டுப்பாடு இருக்கட்டும். அவங்க நினைச்ச மாதிரியே இது ஆகக்கூடாது. நீ பொறுமையா இருந்து உன் வாழ்க்கைய கைப்பிடிக்கணுங்கிறக்காக தான் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த கருமாரி எல்லாம் நல்லதா நடக்கும், நல்லதையே நடத்தி கொடுப்பேன். கவலைப்படாம தைரியமாயிரு. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை உன் கையில் இருக்கிற காணிக்கைய இந்த தாய்க்கு செய்யும் பூஜைக்காக அனுப்பு. என்னன்னைக்கு உன் கூட இருந்து உன் நிம்மதியையும் உன் சந்தோஷத்தையும் திருப்பி வாங்கி கொடுக்கிற வரைக்கும் இந்த தாய் ஓய மாட்டேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.